Hello class 5, good morning. I hope you saw all the 3 video lessons of our environment lesson. I think you went through my video lessons and you understood. Now we will go to the 4th part of the video with a small recap. We will begin the remaining part of the lesson. Be ready with your textbook. So children, for a quick recap, we saw about apiculture. What is apiculture? Honey bee நம்ம ஒரு தோட்டத்துல வளர்க்கிறது, rearing of honey bee. அத பத்தி பார்த்தோம். Types of honeybees. Honeybeesல 3 வகை இருக்கு. Queen bee, drones, worker bee. அதோடைய functionsலாம் என்ன, அது என்னெல்லாம் பண்ணுது, எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம். Uses of honey. honeyல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு, எவ்வளோ விஷயத்துக்கு ஹனியும் சரி, அந்த bee hiveல வர waxும் சரி, எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு we saw. That is for the recap. Now we will continue and finish the remaining part of the lesson. Take your textbook. Manure. Okay. From here we should continue. Page number 79. Manure is an organic matter used as fertilizer. ஃபர்டிலைசர்னா செடிக்கு போடுற உரம். நமக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அது மாதிரி செடிக்கு உரம் இருந்தால் தான் நல்லா வளரும். மென்யூரில் தான் அந்த உரம் கிடைக்குது, நேச்சுரலாக கிடைக்குது. ஓகே, இட் இஸ் மோஸ்ட்லி டிரைவ்டு ஃப்ரம் அனிமல் அண்ட் பிளான்ட் ரெசிடியூஸ். அனிமல் போடுற டங்கு, சாணம், டாய்லெட், அது மென்யூர் ஆகுது. பிளான்ட் ரெசிடியூஸ், காஞ்சி போன செடி, செத்து போன செடி, வெஜிடபிள் ஸ்கிராப்பிங்ஸ் இல்லை ஃப்ரூட் தோல், இதெல்லாம் மக்கி மென்யூராக மாறுது. It increases the fertility of the soil by adding nutrients such as nitrogen, phosphorus and potassium. ஸோ மண்ணில் இது எதெல்லாம் ஆட் பண்ணுதுமா? முக்கியமான நியூட்ரியன்ஸ் செடிக்கு தேவையானது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதெல்லாம் இந்த மென்யூர் மணலில் சேர்க்குது. It is a natural form of fertilizer and it is cheaper. நேச்சுரலாகவும் கிடைக்குது, சீப்பர் காஸ்ட்லியும் கிடைக்குது. ஓகேவா? Now we will see about the types of manure. மென்யூரில் என்னெல்லாம் வகை இருக்குன்னு பார்க்கலாம். Animal manure, green manure and compost manure are the different types of manure. First one, animal manure. Common form of animal manure is the farmyard manure. It contains the feces and urine of different livestock like horses, cattle, pigs, sheep, chickens, turkey and rabbits. So இந்த animals உடைய டாய்லெட், feces and urine டாய்லெட், 1 டாய்லெட் 2 டாய்லெட்டில் அப்படியே மக்கி ஃபார்ம் ஆகிறது தான் அனிமல் மென்யூர். இட் கண்டெய்ன்ஸ் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த 3 சத்தம் அதில் இருக்குது. இட் இன்க்ரீசஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டு ஹோல்டு மோர் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். மணல் நிறைய நீரும் நிறைய சத்தும் அதில் தேங்கி இருந்தால் தான் செடி அதை எடுத்துக்கிட்டு வளரும். ஸோ அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மென்யூர். க்ரீன் மென்யூர். Second category is green manure. Animal manure பார்த்தோம், இப்போ green manure. This is a manure obtained by decomposition of green leaves, twigs of trees, shrubs and herbs. So மக்கி போன இலை, குச்சி, சின்ன சின்ன ஷ்ரப்ஸு, செடிகள், புதர் செடிகள், சின்ன சின்ன ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்ந்து மக்கி மக்கி டீகம்போஸ் ஆகிறது தான் green manure. Leguminous plants like clover are used for this purpose. These plants are plowed in the soil. They fix nitrogen in the root of the plants. They also help in suppression of weeds and prevention of soil erosion. Leguminous plants இருக்குமா ஒரு வெரைட்டி, அதில் மெயினாக இந்த க்ளோவர்ன்ற பிளான்ட்டு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அதாவது மணலில் நைட்ரஜன் நிறைய அதிகமாக்கும். ஸோ ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வீட்ஸ்னால் தேவையில்லாத செடிகள்லாம் வளராமல் பார்த்துக்கும். சாயில் எரோஷனும் ஆகாமல் பார்த்துக்கும். மணல் அடிச்சுக்கிட்டு போகாமல் பார்த்துக்கும். Next variety is compost. Compost is obtained by decomposition of organic matter like crop residues, animal waste and food waste by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. These microorganisms break down organic matter into simpler substances. ஸோ கம்போஸ்ட் தான் அடுத்த வெரைட்டிமா. இது என்ன ஆகும்னா ஆர்கானிக் மேட்டரெல்லாம் டீகம்போஸ் ஆகி கிடைக்கிறது. லைக் கிராப் ரெசிடியூஸ்னால் என்னென்னா பயிர் விளைவிக்கிறாங்க, கோதுமை, அரிசி, நெல், அதெல்லாம் ஆன பின்ன மீதி இருக்க அந்த செடிக்கு பேர் கிராப் ரெசிடியூஸ். அதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு மீதி இருக்கிற அந்த செடியை கிராப் ரெசிடியூஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி அனிமல் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதியான ஃபுட் வேஸ்ட்டு, இது எல்லாமே நிறைய பாக்டீரியா, ஃபங்கை அது மேலே ஆக்ட் ஆகி அது எல்லாமே மக்கி ஒரு கம்போஸ்டாக ஃபார்ம் ஆகும். அதுவும் செடிக்கு நல்ல உரம்.
Activity. With the help of your teacher, set up a compost pit within your school compound. Put all the organic waste like food waste and cover it with soil. Wait for 3 weeks and then you can use this as manure for the plants in your school. So we can try this when the school reopens, but you can try at home. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அங்கங்கே ஓட்டை போட்டுருங்க, அடியில் மணல் போடுங்க. தினம் அம்மா கட் பண்ணுற காய்கறி தோல், தூக்கி போடுற வாழைப்பழ தோல், ஃப்ரூட்ஸ் தோல் எல்லாத்தையும் போடணும். அதுக்கு மேலே அகெயின் இன்னொரு லேயர் ஆஃப் மணல் போடணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் ஒரு 1 வீக். அந்த பேக் நல்லா ஃபுல்லாகிட்டதும் அப்படியே ஒரு 1 வீக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே டீகம்போஸ்ட் ஆகி கம்போஸ்ட்டாக மாறி இருக்கும். அந்த மென்யூர் செடிக்கு ரொம்ப நல்லது. இது வீட்லேயே நம்ம பண்ணுற மென்யூர். ஓகே, அனிமல் மென்யூர், க்ரீன் மென்யூர், கம்போஸ்ட். அனிமல் மென்யூர் இப்படி ட்ரையாக இருக்கும், ஏன்னா சாணம் அதால் ஆகிறது. க்ரீன் மென்யூர் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். கம்போஸ்ட்டுங்கிறது நல்லாவே சாண்டியாக ப்ரௌனாக இருக்கும். Next you have vermiculture. Vermiculture or vermicomposting is a method of transforming organic waste such as waste papers, leaves, pieces of foods etc. into a nutrient rich fertilizer using earthworms. மண்புழுவால் வேஸ்ட் பேப்பரு, லீவ்ஸு, சின்ன சின்ன வுட்டு இது எல்லாமே மக்கி மென்யூராக மாறுறதுக்கு பேர் தான் வெர்மிகல்ச்சர் ஆர் வெர்மி கம்போஸ்டிங். இட் இஸ் அ ஹெல்த்தி அண்ட் க்ளீன் வே டு எலிமினேட் வேஸ்ட் கோயிங் இன் டு அவர் லேண்ட்ஃபில்ஸ். ரொம்ப ஒரு ஹெல்த்தி வே. எல்லா குப்பையும் இது மக்க செய்யும். இது ஒரு ஹெல்த்தி வே. லேண்ட்ஃபில்லில் போகிற குப்பை குறையும். It keeps the environment clean. Earthworms eat the organic waste and it excrete in the form of castings. தேவையில்லாத குப்பைகளெல்லாம் earthworm சாப்பிட்டுட்டு அது எக்ஸ்க்ரீட் பண்ணுற அந்த டாய்லெட்டுமே மறுபடியும் உரமாகுது மண்ணில். This is known as vermicompost. It is used as fertilizer for the soil and it improves the properties of the soil. இதுக்கு பேர் தான் என்னம்மா வெர்மிகம்போஸ்ட்னு பேர். இது மண்ணுக்கு உரமாக பயன்படுத்துகிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயிலை நல்லா இது இம்ப்ரூவ் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் vermiculture. Materials used for vermicomposting. Organic matters which are biologically degradable are used in vermicomposting. Some of them are given below. So vermicompostingக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், this is the vermicompost. You can see the earthworm, மண்புழு ரெட்டாக. Crop residues like rice, straw, rice husk, டீ வேஸ்ட் அண்ட் டொபாக்கோ வேஸ்ட் இதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி மண்புழுவோடு கலந்து மணலோடு கலந்து வச்சோம்னா அது வெர்மி கம்போஸ்ட்டாக ஆகிடும். ரைஸ் ஸ்ட்ரானா அரிசி விளைஞ்ச அந்த மீதி அந்த வைக்கோல்ன்றோம்ல அது. ரைஸ் ஹஸ்க்குனா அரிசி மேலே மூடி இருக்க, நெல் மேலே மூடி இருக்க பதர், அதை வந்து எடுத்து போட்டுருவோம். அதுவும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். டீ வேஸ்ட், டீ வடிகட்டி மீறுற அந்த டிகாக்ஷன் போக இருக்கிற அந்த டீ தூள் அது. டொபாக்கோ வேஸ்ட்டு, இது வந்து பொயலன் பேர் வெத்தலைக்குள்ளே வைப்பாங்க அந்த வேஸ்ட்டு. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டு. அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங், போல்ட்ரி ட்ராப்பிங்ஸ் அண்ட் ட்ராப்பிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப். எல்லாத்தோட 2 டாய்லெட் அண்ட் 1 டாய்லெட் இது எல்லாம் கலந்த வேஸ்ட் வந்து வில் ஃபார்ம் அன் எக்ஸலண்ட் vermicompost and it is a very good food for the plants. Advantages of vermicompost. Vermicompost provides the essential nutrients such as nitrogen, potassium and phosphorus for the plant growth. எல்லா பிளான்ட்டுக்கும் இந்த 3 மினரல்ஸ் ரொம்ப முக்கியமாக நல்லா வளர்கிறதுக்கு. அது எல்லாமே வந்து இந்த வெர்மிகம்போஸ்ட்டு கொடுக்குது. இட் இம்ப்ரூவ்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் இரோஷன். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நீர் நல்லா மணலில் தேங்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. சாயில் அடிச்சுட்டு போகாமல், இரோஷன்னா அடிச்சுட்டு போகிறது, மணல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நடக்காமல் பார்த்துக்கும். இட் என்ஹான்சஸ் பிளான்ட் க்ரோத், சப்ரஸஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ், இன்க்ரீசஸ் porosity and improves water retention and aeration. செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நோய் வராமல் பார்த்துக்குது. போரோசிட்டினா மணலுக்குள்ளே காற்று நல்லா போகிறதுக்கு நிறைய வழிவகுக்குது. வாட்டர் ரிட்டென்ஷன், நல்லா தண்ணி தேங்கும். ஏரேஷன், காற்றும் நல்லா போகும். இட் ரெடியூசஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே தேவையில்லை. டூ யூ நோ common earthworms are not used for vermicomposting. யூஸ்வலாக நம்ம மணலில் இருக்க earthworm vermicompostingக்கு யூஸ் ஆகாது. ஸ்பெஷலைஸ்ட் breeds that multiply while living in colonies are used for this. The most common are red wigglers, European night crawlers and African night crawlers.
ஸோ இங்கே மல்டிப்பிளில் இருக்க ஈயை மாற்றி ஒய் ஆக்கிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த டிஃப்ரெண்ட் earthwormஸோட பேர். இதெல்லாம் தான் helps a lot in making vermicompost. Okay, with this environment lesson is over. It comes to an end. I will now discuss the evaluation book back exercise. Take a pencil and write down the answers, because at the end of the term you will have lot of worksheets to do, so you have to read thoroughly from now on, children. So be ready with the pencil. I will discuss. You can write. First you have choose the correct answer. Which of the following produces more milk? Cow, yak, buffalo. இது மூணுத்துல எது நிறைய பால் தருது? பசுவா, எருதா, இல்லை யாக்கா? One more option is there. Goat is also there. Out of the four, which gives more milk? So buffalo is the right answer. எல்லாத்த விட நிறைய பால் கொடுக்கறது buffalo-மா. More than cow, yak and goat. Okay. is rearing and breeding of avian species. Avian speciesனா என்ன? எந்த பறவைகள்லாம் முட்டை இடுமோ, எந்த பறவைகளோட மீட் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் விலை போகுமோ, லைக் டக்கு, கவு, அதெல்லாம் டக்கு, ஹென்னு, இதெல்லாம் ஏவியன் ஸ்பீஷீஸ்ன்னு பேர். முட்டையிடும், அந்த முட்டையை நம்ம யூஸ் பண்ணுவோம், அண்ட் அந்த மீட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ போல்ட்ரி ஃபார்மிங் இஸ் rearing and breeding of avian species is the right answer. Okay. Dash is the best fertilizer. Vermicompost, fruits, synthetic fertilizer, urea. நமக்கு நல்லா தெரியும், vermicompost தான் provides all the nutrients needed for the plant. So that is the best fertilizer. Dash is more profitable than agriculture. Dairy farm, farming, cultivation, poultry. எல்லாத்த விட எது நிறைய காசு, அக்ரிகல்ச்சரை விட எதில் நிறைய காசுன்னு பார்த்தீங்கன்னா 4 options. Dairy farm is the answer-மா. அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக எதில் நிறைய காசு வருதுன்னா டெய்ரி ஃபார்மில் தான். போல்ட்ரி ஃபார்ம் இஸ் ஃபேமஸ் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. நாமக்கல்ன்ற ஊரில் தான் நிறைய போல்ட்ரி ஃபார்ம் ஃபேமஸாக இருக்குது தமிழ்நாடில். நெக்ஸ்ட் யூ ஹேவ் fill in the blanks. There are dash breeds of cattle in India. எவ்வளோ breeds of cattle இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தோம்? 26 breeds of cattle இருக்குது. 26 இருக்குது. 26 is the answer. The milk of dash has more nutrients than cow's milk. Buffalo milkல நிறைய சத்து இருக்குது. Third one, dash contains high amount of fiber. ரஃபேஜ்னு எழுதணுமா, அதாவது நம்ம மாட்டுக்கு போடுற தீனி வக்கியோலில் ரஃபேஜுங்கிறது கலந்துருக்கு, அதில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்குது. ட்ராப்பிங்ஸ் ஆஃப் போல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அனிமல் மென்யூர். போல்ட்ரி பேர்ட்ஸோட ட்ராப்பிங் எல்லாம் அனிமல் மென்யூராக மாறுது. வெர்மிகம்போஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டேஷ் இன்டு அ நியூட்ரியன்ட் ரிச் ஃபர்டிலைசர். வெர்மிகம்போஸ்டிங்கில் என்னமா ஆகுது? ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நியூட்ரியன்ட் ரிச் ஃபர்டிலைசராக மாறுது. ஸோ ஹியர் யூ ஷுட் ரைட் ஆர்கானிக் வேஸ்ட். Now you have matched the following. Surti, S-U-R-T-A, is a kind of buffalo. It is a variety of buffalo. So match with buffalo. White revolution was started for milk, more of milk production காக பண்ணது. Layers is a variety of hen which will give you more egg. So egg is the answer. Green manure, leguminous plants are very useful. Okay, they are used to make green manure. Cattle are used in transportation. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லா திங்ஸு இல்லை நம்மளேவும் உட்காந்து போகிறதுக்கு கேட்டில்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன சேஞ்சுனா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு யூ ஹாவ் டு ரைட். யூ கேன் ரைட் திஸ் இன் யோர் கிளாஸ் ஒர்க். திஸ் அலோன் யூ கேன் ரைட் இன் யோர் கிளாஸ் ஒர்க் fully. Remaining you can do it in the textbook itself with pencil. Farming is done on a commercial scale. True. Farming வந்து கமர்ஷியலாக காசு பண்ணுறதுக்கு பண்ணுறோம். Vermicompost can be used to clean sewage. This is false. Vermicompost is used as a fertilizer for plants. அதை எழுதிக்கோங்க. Okay. Vermicompost is used as a fertilizer for plants. Okay. This is false. Leguminous plants fix nitrogen in the leaves of the plants is false because it fixes nitrogen in the roots of the plants and மாற்றி எழுதுங்க. Correct statement. Namakkal district is famous for dairy farm. False. Namakkal district is famous for poultry farm னு மாற்றுங்கம்மா. Murra is a buffalo breed. True. ஸோ ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே கிளாஸ் ஒர்க்கில் என்னோடய நோட்ஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சு நீங்கள் எழுதி முடிச்சதும் கடைசியாக எழுதினா போதும். பட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ வித் திஸ் environment lesson is over. Next class I will be sending the notes. Please write neatly in your classwork and true or false at the last you can write. Okay. Thank you.
Have a very happy and prosperous Pongal, children. Enjoy. Bye.